ஆரம்பத்துல பிரேம்ஜி அவர்களுக்கு நான் பொண்ணு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா, இப்ப அவர் குடுத்த ஐடியாவுல தான் பிசினஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பிரேம்ஜி அவர்களுடைய மாமியார் சர்மிளா அவர்கள் சமீபத்தில அளித்த பேட்டியில ஒரு சில உண்மைகள உடைச்சு பேசியிருக்காங்க. அத பத்தியும் நடிகர் ரியாஸ் கான் அவருடைய மகனுக்கு திருமணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. யார் மணமகள் அப்படிங்கிறதையும் மறுமணம் செய்ய நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்ட்டு நடிகர் பிரசாந்த் அவர்கள் சமீபத்தில அளித்த பேட்டியில பேசியிருக்காரு. இது எல்லாத்தையும் பத்தி முழுமையா இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் பிரேம்ஜி இந்துவை திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு வர்றாரு. அதாவது இந்து அவங்களுடைய அம்மா சர்மிளா ஒரு நாள் பிரேம்ஜி வீட்டுக்கு மசாலா பொருள்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்து அந்த மசாலா பாக்கெட்லாம் போட்டு சமைச்சு கொடுத்துருக்காங்க பிரேம்ஜிக்கு. அதை சாப்பிட்டு பிரேம்ஜி சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு, ஏன் இந்த மசாலா வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ஐடியா கொடுத்துருக்காரு. அதனால் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அவர் ஐடியா கொடுத்தனால அவருடைய பேரே வச்சு பிரேம்ஜி மாமியார் மசாலா என்ன இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோண்டு பிரேம்ஜியோடைய மாமியார் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு பிரேம்ஜி அவர்களுக்கு நான் பொண்ணு கட்ட மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னேன். அவருடைய பேட்டியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அவரை பிடிக்கல. ஆனால் பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் இது அவர் எவ்வளோ பெரிய தங்கமான மனுஷி அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. பிரேம்ஜி என்னுடைய தம்பி தான் அப்படின்ட்டு பிரேம்ஜியோடைய மாமியார் சொல்லியிருக்காங்க. பிரேம்ஜி தம்பி கொடுத்த ஐடியாவில் தான் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் எல்லாருமே மசாலா விரும்பி வாங்குறாங்க. பிஸ்னஸ் டெவலப் ஆனாலும் சரி எங்களுடைய தரம் குறையாது அப்படின்னும் மசாலாவுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நான் விவசாயிகளிடம் போய்ட்டு நேரடியாக கொள்முதல் செய்தேன் அப்படின்ட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் மாமியார் தான், அவங்கள்ட்ட தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த பேட்டியில் சர்மிளா அவங்க பேசியிருக்காங்க. இதை பார்த்தா ரசிகர்கள் பலரும் சர்மிளாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க நடிகர் பிரசாந்த் அவர்களின் நடிப்பில் அந்தகன் திரைப்படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரொமோஷனுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்காரு. அந்த பேட்டியில் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் மறுமணம் பண்ணிக்கிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நடிகர் பிரசாந்த் அவர்கள் நான் மறுமணம் பண்ணிக்க நான் ரெடி அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு வித்தியாசமான ஒரு பதிலை கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க தமிழ் திரையுலகின் நட்சத்திர ஜோடியாக வலம் வருவர்கள் தான் ரியாஸ் கான் உமா இவங்களுடைய மகன் சாரிக்கு திருமணம் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது வருகிற ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்களுக்கு சென்னையில் திருமணம் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. சாரிக்கு மரியா ஜெனிஃபர் என்ற பெண்ணை ரொம்ப நாளாக காதலிச்சு வந்தார். இந்த நிலையில் தன் பெற்றோரின் சம்மதத்துடன் வருகிற 8ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்குது. இவங்களுடைய திருமணத்தில் மிகவும் எளிய முறையில் தான் நடக்க போதான். அதாவது உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமே கலந்துக்க போகிறாங்களாம். இவங்களுடைய ரிசப்ஷன் தான் மிகவும் கிராண்டாக நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்களாம். அதாவது திருமணத்துக்கு முன் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்களுமே இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சான். திருமணத்துக்கு பிறகு சென்னையில் மிகவும் கிராண்டாக இவங்களுக்கு ரிசப்ஷன் நடத்தப்படும். அதில் தான் திரைப்பிரபலங்கள் பலரும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. இந்த செய்தி வெளியானது ரசிகர்கள் பலருக்கும் சாருக்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சுற்றி வரங்க. எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.